ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். விசிக பாமகவில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் பெருமளவு இணைய காத்திருக்கும் பெருந்தலைகள் என்ன முடிவெடுக்க போகிறார் சீமான்? இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 234 தொகுதிகளையும் எங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்துவோம். அதுவும் 134 இளைஞர்கள் அப்படிங்கறத ரொம்ப தெள்ள தெளிவா ஓப்பனா அடிச்சு 2026 தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சியா இருக்கு. பிற கட்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவா இருந்தாலும் சரி, நாங்க 234 எங்க வேட்பாளர்களை நிறுத்துவோம், இல்ல 200 தொகுதியிலேயாவது எங்க வேட்பாளரை நிறுத்துவோம், இல்ல அட்லீஸ்ட் 150 தொகுதியிலேயாவது எங்க வேட்பாளரை நிறுத்துவோம்ட்டு நாம் தமிழர் கட்சி மாதிரி சாலிடா சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பெரிய கட்சிகளுக்கே இந்த நிலைமைனா இந்த பெரிய கட்சிகளிடம் கூட்டணிக்கு போகக்கூடிய விசிக பாமக போன்ற கட்சிகளின் நிலைமை இன்னும் மோசம். எங்களுக்கு ஒரு 10 சீட்டாவது கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்துல விசிகவும், ஏதாவது ஒரு கூட்டணியில நமக்கு இடம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல பாமகவும் இப்போதைய அரசியல் சூழல எதிர்நோக்கி கொண்டிருக்காங்க. அதன் காரணமாகவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு முன்னணி பொறுப்பாளர்களுக்கு நமக்கு இனி இங்க என்ன மாதிரியான எதிர்காலம் இருக்கும்? ஏன்னா விசிகவை பொறுத்தவரை 6 சீட்டு தான் திமுக அப்படிங்கிறது 2026க்குமே உறுதியாயிட்டு அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தகவல். அதே மாதிரி பாமகவை பொறுத்தவரை அவர்கள் எத்தனை தொகுதி வாங்கி அதிமுக கூட்டணியில நின்னாலும் இல்ல தனியா நின்னாலும் அவர்கள் என்ன மாதிரி அரசியல்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகளுக்கு இருக்கு. சோ அதன் காரணமாக அவர்களுடைய இப்போதைய ஒரே சாய்ஸா நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஏன்னா சீமான் அவர்கள் தொடர்ந்து தனித்து நிற்கிறாரு, மக்களும் அவரை ஆதரிக்கிறாங்க. சோ இன்னும் 5-6 ஆண்டுகள்ல அவரும் முதலமைச்சரா கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பிரகாசமா இருக்கு. சோ இப்பவே அங்க போனா நம்முடைய இடத்தை உறுதிப்படுத்தி அந்த கட்சியில் நாம அமைச்சராகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மாதிரியான கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இருப்பதாக தகவல்கள் வருது. அதன் காரணமாகவே சமீப காலமாக, அதாவது மே 18 இன எழுச்சி மாநாடு முடிந்ததிலிருந்து தொடர்ந்து இந்த நிர்வாகிகள் சீமானை நாங்க சந்திக்கணும், அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு சீமானுக்கு நெருக்கமான நிர்வாகிகளை காக்கா பிடிப்பதாக தகவல் வருது. ஆனா இந்த விடயத்துல சீமான் அவர்கள் எந்த ஒரு முடிவையும் பதிலையும் அவர்களுக்கு தெரிவிக்காம இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பலருக்குமே சீமான் அவர்கள் இன்னும் கதவை ஓபன் பண்ணாமலே வச்சிருக்காரு. அவர்கள் மீண்டும் வர்றோம் அப்படின்னு சொல்லியும் பலர சீமான் அவர்கள் இன்னும் திரும்ப சேர்க்காம தான் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த மாதிரியான கட்சியிலிருந்து வருபவர்களையும் அவர் சேர்க்கவா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டைலமால இருப்பதாக சொல்லப்படுது. ஆனா அந்த நிர்வாகிகளை பொறுத்தவரை ரொம்ப ஆர்வமா எப்படியாவது சீமானோடு இணைஞ்சிடணும், நாம் தமிழர் கட்சியில் தங்களுடைய இடத்தை உறுதிப்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருப்பதாக தகவல் வருது. சோ இந்த விவகாரம் அப்படிங்கிறது திமுக அதிமுக கூட்டணிக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விசிக பாமக கட்சியின் தலைமைகளுக்கு ஒரு பேரிடியாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம திராவிட கட்சிகளுக்குமே இது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. ஏன்னா கடந்த காலங்கள்ல இந்த மாதிரியான சின்ன கட்சிகள் வந்து திராவிட கட்சிகளை போய் சாதாரணமா சேர்ந்துருவாங்க. ஆனா இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரியான ஒரு இடத்தை நெருங்கி வந்துட்டு இருக்கு. இது நாம் தமிழர் கட்சியின் செல்வாக்கு மற்றும் அந்த உறுதித்தன்மை தமிழ்நாட்டு அரசியல் தளத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டுது. நன்றி, வணக்கம்.